அதிகாலையில் அன்பருடன் அதிகாலையில் அன்பருடன் எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினாலும் அவர் உங்களை அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் உங்களுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் நீக்கி எல்லாவிதமான சமாதானத்தினாலும் அவர் உங்களை நிரப்புவாராக. இந்த நாளிலே சங்கீத புஸ்தகம் 5:11 நாம் பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆமென். தாவீது எழுதும்போது இப்படியாய் எழுதுகிறார்: அவரை முற்றும் முடிய அவர் நம்பினார். நம்பின தாவீதை அவனுடைய எல்லா நெருக்கங்களிலிருந்தும் கர்த்தர் அவனை காப்பாற்றி அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுப்பாராக. பிரியமானவர்களே, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக அவனுடைய எதிராளிகள் கடந்து வரும் பொழுது அம்மோன் புத்திரர்கள், சேயர் தேசத்தார் மற்றும் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் அவனுக்கு விரோதமாக எழுந்து வரும்பொழுது அவன் பயந்து கர்த்தருடைய சமூகத்தை அவன் தேடுவதற்கு தன்னை ஒருமுகப்படுத்தினான். என்னால் இந்த காரியம் முடியாது, ஆனால் சேனைகளின் கர்த்தரை அவன் நம்பினதால் சேனைகள் கர்த்தரால் மாத்திரமே இது முடியும் என்பதை அவன் நம்பி அவரை தேடுவதற்கு அவன் ஒருமுகப்படுத்தி கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, அவன் நம்பினதுனால அவனுடைய பயத்துக்கு நீங்களாக்கினது மாத்திரமல்லாமல் அவன் கண்களுக்கு முன்பாகவே அவரை எதிர்த்து வந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் அடித்து கொண்டு வெட்டி கொண்டு மடிந்து போனார்கள். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. யோசபாத்தை முற்றிலுமாக அழித்து விட வேண்டும், அவனுடைய ராஜ்யத்தை பிடுங்கிட வேண்டும், அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அவனை நிர்கதியாக அடிமையாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட சத்துரு வந்தான். ஆனால் சத்துருவை கர்த்தர் அவனிடத்தில் நெருங்க கூட விடாம அவனை அந்த பாளையம் இறங்கி இருந்த அந்த இடத்திலே அவனை அழித்தார். அதே போலதான் உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி வந்தாலும், ஒருவேளை உங்களுக்கு பயம் இருக்கலாம், ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நம்புங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பார். அவர் உங்களை காப்பாற்றுவார். அவர் நாமத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரும் அவரில் களி கூறுவார்களாக. நீங்களும் களி கூறுறீர்கள். எதை கண்டும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் 7 வழியாய் திரும்பி ஓடி போவான். காரணம், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் களி கூறுதல் இருக்கும். ஆமென். God bless you.